அப்போ எனவே நாம் இதை புரிந்து கொள்ளணும் என்றால் அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. யாராலும் உனக்கு எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினால்தான். யாராலும் எந்த தீங்கும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினால்தான். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தாண்டி எதுவும் நடக்க போகிறதில்லை. அல்லாஹ் நாடுகின்ற ஒன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஆழமான நம்பிக்கை எல்லா உள்ளங்களிலும் முதலாவதாக பதிய வேண்டும். இரண்டாவதாக, சுமைகள் உள்ளங்களை வந்தடைகிற பொழுது மனிதர்களிடத்தில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் பல்வேறு வகையான சுமைகளை ஏற்படுத்துகிறான் என்ற அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அது அமைகிறது. ஒரு மனிதன் முழுமையாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விசுவாசித்திருக்கிற பொழுது அவனுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க மாட்டான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹு தாலா மோமினுக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் நிம்மதியான வாழ்க்கை அவன் முஃமின் எப்போ பெற்றுக்கொள்வான் என்றால், கிடைக்கிற ஒவ்வொரு சோதனைக்குள்ளிருந்தும், கிடைக்கிற ஒவ்வொரு அல்லாஹ் சோதிக்கிற ஒவ்வொரு சோதனைக்குள்ளும் முஃமின் தன்னுடைய பார்வையை சரியாக வைத்து கொள்வான். இதைத்தான் சரியாக புரிந்து கொள்ளணும். நிம்மதி நிரந்தரமாக அல்லாஹ் எழுதி அப்படி எங்களுக்கு தரப்போகிறது இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் படைச்சது உங்களை சோதிக்கிறதுக்கு. படைச்சது அல்லாஹ் என்ன எதுக்காக வேண்டி படைச்சிருக்கிறான், சோதிக்கிறதுக்கு. அப்போ இந்த உலகத்தில் சோதனை என்பது சில பொழுது உள்ளத்தில் சுமைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். இப்போ இதில் ரெண்டு வகையாக சோதனைகள் இருக்கும், ரெண்டு வகையாக மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கும். இதில் ஒன்று தடுக்கப்பட்டது, இன்னும் ஒன்று இபாதத், வணக்கமாக இருக்கும். இப்போ உலகத்தில் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், சுமைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்தால் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஹராமாக இருக்கும், இன்னொன்று இபாதத்தாக இருக்கும். சோதனை வந்தால், பிரச்சனை வந்தால் ஒரு மனிதனுக்கு இயல்பாக கவலை வருமா வராதா? வரும். இப்போ இந்த கவலை என்பது மனிதனுக்கு உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் நீங்கள் படுற கவலைகள் அது இபாதத்தாக இருக்கும், ஒரு கட்டத்தில் ஹராமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் பலவீனப்பட வேண்டாம், அதே போன்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தளர்ந்து விட வேண்டாம், நீங்கள் பலவீனமாகி போய்விட வேண்டாம், அதிகமாக உங்களை நீங்கள் பலவீனமாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். அது மாதிரி நீங்கள் சும்மா வீணாக யோசிச்சு நீங்கள் பலவீனமாகிடக்கூடாது. வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த ரெண்டும் கூடாது மோமினுக்கு. நீங்கள் அன்துமுல் அஅலவு, நீங்கள் உயர்ந்தவர்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். இப்போ இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க என்று. அப்போ இந்த இடத்தில் என்ன, ஒரு மனிதனுக்கு சுமைகள் இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் எந்த விடயத்தில் அவனுடைய அக்கறை கவனம் கூட போய் கவலை வருதோ அந்த கவலையை பொறுத்து அது தடுக்கப்பட்டதாகவும் இபாதத்தாகவும் வரும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ பாருங்க, உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான் கவலை என்பது மூமின்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ எந்த கவலை இங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு மனிதன் உலக விவகாரங்களில் அவனுடைய எதிர்காலத்தை நினச்சி, நாளைக்கு என்ற சம்பாத்தியம், நாளைக்கு நான் எப்படி உழைக்கிறது, இன்றைக்கு இருந்த மாதிரி நான் இருப்பேனா, அல்லது வீணாக ஒரு மனிதன் மனசை பலவீனப்படுத்துகிற மாதிரி ஒரு முஃமின் நினச்சி வீணாக கவலையை உண்டாக்குறது. இப்போ அவர் கவலைப்பட மாட்டார். சும்மா இருக்கிற பொழுது ஷைத்தான் என்ன செய்வான்டா, ஒரு மூமினை பலவீனப்படுத்துவதற்கு, ஒரு மூமின் பலவீனமாக இருந்தால் அவர் ஷைத்தானுக்கு பிடிக்கும். பலவீனப்பட ஒரு மூமின் கவலைப்பட்டு அவன் பலவீனமாக ஆகி போக 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 அவன்ட உள்ளம் பலம் குறையும். உள்ளத்திற பலம் குறைஞ்சால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்காது, வாழணும்னு கூட தோணாது. ஏன் மௌத்து அவ்வளோ மௌத்தா போகிறது அவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சும் ஏன் தற்கொலைக்கு போகிறாங்க? இப்போ நிறைய பேருக்கு உண்மையிலே இப்படியெல்லாம் இருக்குது, மௌத்தா போனால் இப்படி நடக்கும்லாம் எல்லாம் தெரிஞ்சும் கூட சில பொழுது காஃபிர்களோடுங்க முஸ்லீமாக இருந்து இப்படி தற்கொலை செஞ்சால் பாவம், இது இப்படி நடந்தால் அப்படி அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குது எல்லாம் தெரிஞ்சவங்க கூட தற்கொலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி நடக்குது? இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் அவன் பார்த்து பலவீனப்பட்டு இந்த நோவினையை விட அது பரவாயில்லைன்னு போகிறதா அது விளங்க உங்களுக்கு.
இந்த நோவினையை விட இங்கே இருந்து ஒவ்வொரு நாளும் பொதுவாக அவங்களோட வார்த்தை அந்த வார்த்தை பிள்ளை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளும் செத்து வாழ்றதை விட ஒரே அடியாக போயிடுவோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது இந்த நிலைக்கு வாரதுக்கு முன்னால அல்லாஹ் தடை செய்கிறான். வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முஃமின்களாக இருந்தால், ஈமான் இருந்தால் இந்த நிலைக்கு வர மாட்டீங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஈமான் இருந்தால் வஅன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் உயர்ந்தவர்கள். உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீ ஏன் உன்னை தாழ்ந்தவனாக ஆக்க வேண்டும்? உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீ ஏன் உன்னை அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? நீ ஏன் உன்னை அழிச்சு கொள்ளணும்? வஅன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன். அப்போ எனவே இந்த உலகத்தை நினச்சி, அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும்னு கற்பனையில் வார கவலைகள் நினச்சி கவலைப்படுறது, அதை சும்மா வீணாக வருந்தி கொள்வது, ஒரு விஷயம் நடக்காத நினச்சி கவலைப்படுறது, நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படுறது, நடக்க இருக்கிறது அது எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் எல்லாத்தையுமே எனக்கு எதிராக நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி கவலைப்படுறது. இப்போ நாளைக்கு இப்படி போனால் அவர் சில நேரம் நம்மளுக்கு அது தரமாட்டார், இவர் அதை அவராக யோசிச்சு கொள்வார், அது தரமாட்டார், அது நடக்காது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அந்த நேரம் வரைக்கும் ஒரு கவலை. சில போல் அது நடந்திருக்கும், இந்த ஒரு நாள் அவரால் மீட்டி எடுக்கலுமா, அந்த அவர் போன பொழுது அது கிடைச்சிருச்சு, ஆனால் அது வரைக்கும் அவர் ஒரு நாள் கவலைப்பட்டார். அந்த ஒரு நாளை அந்த கவலையில் கழித்து அவர் மனசை பலவீனப்படுத்தி அந்த ஒரு நாளை அவர் மீட்டி எடுக்கலுமா? எடுக்க இயலாது. அப்போ வீணாக கழித்து விட்டார், தன்னை பலவீனப்படுத்தி கொண்டார். அதிகமான ஹார்ட் அட்டாக், அதே மாதிரி மன அழுத்தம், இதெல்லாம் ஏன் வருது பாருங்க. கடன் எடுத்தவர்கள் கடன் கொடுக்க முடியாமல் வாழ்ந்து கொஞ்ச நாளில் திடீர்னு மௌத்தா போகிறத பார்க்குறோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் ஒரு காரணி அங்கே இருக்கிறது. என்ன காரணி? வீணான கவலைகள் இருக்குதானே, வீணா சிந்திச்சு வீணா கவலைப்பட்டு பட்டு பட்டு இருக்கும் பொழுது அது உள்ளத்தோட சம்பந்தப்படுறதில்ல, அது உடலும் சம்பந்தப்படும், இதயமும் சம்பந்தப்படும். திடீரென்று நாளடைவில் அவருக்கு தெரியாத, அவர் நினைக்காத புறத்தில் இருந்து நோய்கள் வந்து அவர் தன்னை மாய்த்து கொள்கிற நிலைக்கு அவர் சென்று விடுகிறார். அப்போ எனவே நாம் இங்கே ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அதுதான் ஆரம்பத்திலே சொல்கிறான், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்போ நம்ம கவலைப்படுறதுல இதில் என்ன பிரச்சனை இருக்குது? எல்லா மனிதரும் கவலை இருக்குதானே. இந்த கவலை என்பது இயல்பாக வர கவலை இருக்குது. இந்த கவலை என்ன? ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, திடீரென்று ஒரு கவலை வருது, அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் நம்ம அதை ரைட் ஓகே இதுதான் நல்ல நாடாக நடந்துட்டு முடிஞ்சிச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறோம், அதை அந்த நம்பிக்கையை எடுக்கிறோம், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்படி தான் போகணும். இது இடத்துல நின்று ஒரு கவலை வந்து அந்த கவலையில் நின்று யோசிச்சு அப்படியே தொடர்ந்து அதை பற்றி சிந்திச்சு அப்படியே எங்களை பலவீனப்படுத்தி கொண்டு காண்ற எல்லாரோடையும் எரிச்சல் பட்டு கோபப்பட்டு சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கு திட்டி சண்டை பிடிச்சி கடைசியில் பார்த்தா சின்ன ஒரு விஷயம் நின்று நிதானமாக சிந்திச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கே ஷைத்தான் என்ன செய்வான்டா, நீங்கள் சின்ன கவலையில் போய் விழும்பொழுது ஷைத்தான் அதை பெருசாக காட்டுவான், உங்களை இன்னும் 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 பலவீனப்படுத்துவான், உங்களை பயங்காட்டுவான். அப்போ எனவே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ வீணா வந்து நினச்சி வீணா உங்களோட எதிர்காலத்தை நினச்சி, வீணா உங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தை நினச்சி, நாளைக்கு என்ன நடக்கும், தொழில் என்ன நடக்கும், வியாபாரத்தில் என்ன நடக்கும், கொடுக்கல் வாங்கல என்ன நடக்கும், இப்படி வீணா நினச்சி வார கவலை ஹராம், கூடாது. ஏன்னா அல்லாஹ் ஒன்றை தடை செஞ்சான்டா குர்ஆனில், அல்லாஹ் ஒன்றை குர்ஆனில் தடை செஞ்சான்டா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் வ குலு வஷ்ரபு, அல்லாஹ் சாப்பிட சொல்லான், குடிக்க சொல்லான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்க குடிங்க, வீண் விரையம் செய்யாதீங்க. சாப்பிடுங்க குடிங்க, சாப்பிட்றது நாங்கள் சாப்பிட்றோம் குடிக்கிறோம், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரையம் செய்ய வேண்டாம். வீண் விரையம் செய்ய வேண்டாம்னா அர்த்தம் என்ன? அல்லாஹ் தடை செய்கிறான். வீண் விரையம் செய்கிறது ஹராம், கூடாது. வலா துஸ்ரிஃபு. அதே மாதிரி அல்லாஹு தஆலா வலா தக்ரபு ஸினா, ஸினாவை நெருங்க வேண்டாம், ஸினா செய்ய வேண்டாம்னு எல்லாம் சொல்லல, நெருங்க வேண்டாம்னு எல்லாம் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜினாவின் பக்கம் எதெல்லாம் உங்களை தூண்டுமோ அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. கண்ணால் பார்க்கறது கண் செய்கிற ஜினா தானே. அப்போ எனவே அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த இடத்துக்கு போனால் அவன் மிச்சம் அதிகமாக பலவீனப்படுவான், அதிகமாக அவன் நொந்து போவான். அதனால் அல்லாஹ் போகிற வழியை தடை செய்கிறான். நெருங்காதீங்க, அந்த இடத்துக்கே போகாதீங்க, அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி தான் இங்கே நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆரம்பத்தில் அப்படி தான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் மதுபானம் குடிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் 2 நாள் சிகரெட் குடித்தா கேன்சர் வந்துடுமா? ஹராம், கூடாது. ஒரு நாள் 2 நாள் சிகரெட் குடித்தா கேன்சர் வருமா? வராது. அப்போ ஆரம்பத்தில்
நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் நல்லா தான் இருக்கிறீங்க, 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நல்லா இருக்கிறார். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பிறகு செக் பண்ணி பார்த்தா அவருடைய ஈரலுடைய நிலை ரொம்ப மோசமாயிருங்க. அவருடைய உடம்பினுடைய எல்லா இதுகளையும் பார்த்தா ஏதோ ஒரு நோயில் மாட்டிக்கொள்வார். இது போன்றுதான் ஒவ்வொன்றும் ஆரம்பத்தில் கவலையும் தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்டத்தில் பாவம் செஞ்சுட்டே போகிறீங்க. பாவம் ஆரம்பத்தில் செய்யும்போது அல்லாஹ் விட்டுருவான். நீங்கள் பாவம் செய் விட்டுருவான். இப்படியே அவருக்கு பாவம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் அருள்களை தருவான். அது அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, நீங்கள் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் தருவான். அது அப்படி நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் திறந்து தருவான், பாவம் செஞ்சாலும் தருவான். ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا பிஹி, அல்லாஹ் நாங்கள் சொன்ன விஷயங்களை அவங்க எடுக்காமல் மறந்து அல்லாஹ் புறக்கணித்து வாழ்ந்த பொழுது நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்தோம். ஃபத்தஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லாத்தையும் திறந்து கொடுத்தோம். அப்போ பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் சொல்லணும் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அப்போ எங்களுக்கு நாங்கள் நினைப்போம் என்ன, நாங்கள் பாவம் செய்கிறோம், அல்லாஹ் தந்துக்கிட்டு தான் இருக்கிறாண்டு. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா விடயங்களும் ஆரம்பத்தில் அது நமக்கு விளங்கவே விளங்காது. எந்த ஒரு விஷயம் ஆரம்பத்தில் விளங்கவே விளங்காது. அப்போ அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, கவலைப்படாதீங்க. அது எங்கே கொண்டு போய் முடிக்கும் என்றால் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள். உங்களை நீங்கள் பலவீனமானவராக கண்டு ஈமானில் குறைவு ஏற்படும். நீங்கள் பலவீனமாயிருவீங்க. இபாதத்தில் குறைபாடு ஏற்படும், நம்பிக்கையில் குறைபாடு ஏற்படும், சமூக உறவில் குறைபாடு ஏற்படும், அடுத்த நபர்களோடு பழகிற விதத்தில் மோசமான நடவடிக்கைகள் வெளிப்படும், கோபம் வரும், சரியான முறையில் டென்ஷன் வரும், எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதையுமே அதாவது நெகட்டிவாக எதிர்மறையாக விளங்கிக் கொள்வார். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளாமல் நடக்கிற நிலை வரும். இதற்கு முன்னால் வலா தஹ்ஸனு, எவ்வளவு சுமைகள் வந்தாலும் நீங்கள் அதை அளவுக்கு அதிகமாக நீங்கள் அலட்டி கொள்ள வேண்டாம். அப்போ எனவே வீணான கவலைகள் என்பது இது ஹராம். இன்னும்